அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாரு. கரூர் போலீஸ் வந்து உண்மையிலே பாவம். நான் ஏன்னா கண்ணெதிரில் நின்று பார்த்தேன். நான் இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக காவல்துறை மீது அபாண்டமா பழி போடுறது. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். அப்போ வந்து பணமா ஜனமானா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டா போட்டு பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சாங்க அது? அப்படி பேசலாமா? மாத்தி வந்தியா கிளாஸ் எடு பொய்னேருன்ற மாதிரி அவரு வைப்பு பண்ணுகிறாரு. குளத்தூரில் கொத்து போரோட்டா இப்போ பூரா இப்போ இதுதான் ட்ரெண்ட் ஆகும். குளத்தூரில் கொத்து போரோட்டா, குளத்தூரில் கொத்து போரோட்டா. குளத்தூர்னா மீன் பண்ண இருக்குது. முதலமைச்சர் அங்கே நின்று தோற்று போனார். குளத்தூரில் ரெட்டையரி இருக்குது. இதை தான் தெரியும். இப்போ குளத்தூரில் கொத்து போரோட்டா உட்காந்து யோசிச்சிருப்பார் பொழுது நைட்டு பூரா. அதுக்கு தான் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. திரும்ப அதுக்கு பேருங்க ஐயா விளக்கம் இல்லை, முட்டு கொடுக்குறது. முடிக்கும் போதும் இடைத்தேர்தல் தான் பிரதானமாக ஒரு முன்வைத்தது. வச்சு வெளுத்து விடுங்க இடைத்தேர்தல்ல. பிரதானன்றதை வேண்டி அதுதான். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நியமன பதவி 31 பேருக்கு கொடுத்துருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சரான பிறகு 55 நாட்களுக்கு மேலாக இப்போ போய் அவங்கள சந்திச்சு பணி நியமனங்களை கொடுத்துருக்காரு. பல வலியும் வேதனைகளையும் தாங்கிட்டு தான் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். காவல்துறை நினைத்திருந்தால் அன்றே அந்த கூட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அதை கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் காவல்துறை ஒரு நாடகம் ஆடி, அன்றைய காவல்துறை ஒரு நாடகம் ஆடி என்னை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு அவர் இன்றைக்கும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவை ஒரு கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு அது சரி. அவர் வந்து ஏன்னா இன்னைக்கு தேதியில் அவர் ஒரு அரசியல்வாதி, முழுசாக மாறின ஒரு அரசியல் தலைவர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறத தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவர் ஆட்சியிலே இருக்க முடியும், இடைத்தேர்தலுக்கெல்லாம் ஓட்டு கேட்க முடியும். அந்த அரசியல் எனக்கு புரியுது. மற்றபடி கரூர் போலீஸை வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. போலீஸ் தான் இட்டுன்னு வந்து உள்ளே விட்டுச்சு, போலீஸ் தான் வந்து ஏதோ பொண்ணு அழைப்புக்கெல்லாம் அந்த வண்டி பிடிச்சி இந்த லைட்டு போடுறவங்களாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க, பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புக்கு அந்த மாதிரி. நான் கூட நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவரு நம்பிட்டாரு, ரைட்டு. இப்போ எனக்கு என்னன்னா, சரி காவல்துறை வந்து சொல்லியிருந்தா நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சொந்தமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குமே. ஆனால் ஒரு நாள் முன்னாடியே போய் கரூர்லேயே தங்கியிருந்தா, இல்லை திருச்சியில் பெரிய பெரிய நட்சத்திர விடுதியெல்லாம் இருக்குது, திருச்சியில் தங்கிட்டு காலையில் திருச்சியிலேருந்து கரூருக்கு போயிருக்கலாம், இல்லை நாமக்கல் பக்கம் அங்கேருந்து போயிட்டு நாமக்கல்லேருந்து கரூர் திருப்பி வந்திருக்கலாமே. அதாவது இங்கேருந்து நீங்கள் கிளம்புனதே லேட்டு, 8:40க்கு தான் விமான நிலையத்தில் இங்கேருந்து கிளம்புது வண்டி. திருச்சி 9:25க்கு லேண்டிங்கு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் அங்கே பயங்கரமான கூட்டம் திருச்சியில். அதை முடிச்சுட்டு நாமக்கல் போனால் அங்கே போகிற இடம்லாம் வந்து கூட்டம். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி மறுபடியும் கரூர் வரீங்க. அப்போது உங்களோட எப்பயுமே அதாவதுங்க, இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் பேசுகிறேன் கொள்கிறேன்னா, சரி எதிரில் வந்து இப்போ தப்பாக தம்பி ஷூட் பண்ணிட்டாரு, ரைட்டு, கேமரா ஆங்கிள் சரியாக வைக்கல, நான் பேசுறது நான் ஒழுங்காக பேசலாம் இல்லையா? என்னால் என்னென்ன சரி செய்ய முடியுமோ நான் அதை செஞ்சுருக்கலாம் இல்லையா? பாதிப்புன்றது விஜய் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு, மறுக்கலை. ஏன்னா இறந்தவர்கள் எல்லாம் உங்களோட அனுதாபிகள், உங்களை பார்க்க வந்தவங்க. இப்போ பாமரவர்கள், ஏழை பாழைகள், பெரும் பணக்காரர்கள் வந்து உங்களை எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திச்சுட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு பேங்க் சேர்மனாக இருப்பார், ஒரு சிஇஓவாக இருப்பார், பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர்களையோ பிரதமர்களையோ சந்திக்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் 5 லட்ச ரூபா வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறோம், முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கின்னு நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அழகாக இருப்பீங்க, தனியாக ஒத்தையில் ஃப்ரேம் கொடுப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க ரோட்டில் தான் நின்று டாட்டா காட்டி தலைவா தலைவா தலைவான்னு கத்திக்கிட்டே இருக்கணும் கீழே இருந்து ரோட்டில். இதுதான் யதார்த்தம். இப்போ இந்த யதார்த்தம் புரிஞ்சு நீங்கள் எதனா இந்த மாதிரி இருக்கிற போது ஒரு நாள் முன்னாடியே போய் தங்கலாம்ல. ஏன்னா கேட்குறேன், நீங்கள் எங்கேயுமே தங்கவே மாட்டீங்களா இனிமேல்ட்டு? தமிழ்நாட்டில் என்ன தங்கக்கூடாத ஊருன்னா இதெல்லாம் ஏன்? அப்போ அன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த 7 மணி நேரம் தாமதம் இல்லாமல் போயிருந்தா எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கலாம் இல்லையா? நேரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாச்சு. இந்த நேரத்தை விரயமாக்குறதோ இல்லை நேரத்துக்கு போகாததுனுடைய பிரச்சனை வந்து இன்னி வரையிலும். ஆனால் இன்றைக்கி கரெக்டாக போயிடுறீங்க டைமுக்கு.
அது உண்மையிலே வரவேற்கும். அதனால இந்த கரூர் போலீஸ் வந்து உண்மையிலே பாவம். நான் ஏன்னா கண்ணெதிரில் நின்று பார்த்தேன். நான் கரூர் போலீஸ், மெட்ராஸ் போலீஸ் அப்படின்னு இல்லைங்க. காவல்துறை எங்கே தப்பு செய்தோ அங்கே அவங்கள கேள்வி கேட்குறோம். இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக காவல்துறை மீது அபாண்டமாக பழி போடுறது அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. பாலியல் சீண்டல் ஒன்று நடக்குதுன்னா அப்போ நம்ம கேட்குறோம், காவல்துறை எங்கே போச்சு, என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறோம். ஊரில் வந்து கஞ்சா விற்கிறாங்க, டாஸ்மாக் கடையில் ஏடாகூடமாக இருக்குது, தவறுகள் நடக்குது செயின்னா, அப்போ நம்ம காவல்துறை கேட்குறோம். இந்த யூனிஃபார்ம் போட்டவங்கெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா? ஒரு போலீஸில் வேலை பார்க்குறவங்களே வந்துட்டு ஒரு கட்சி தலைவரை கூட்டுட்டு போய் இந்த மாதிரி கூட்டத்தில் விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி சதி கோட்பாடு சொல்லிட்டாங்க, சதி கோட்பாடு, அதை திருப்பி திருப்பி சதி 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 பேசிட்டு அதெல்லாம் இன்னொன்று என்னதான் இதை நம்ம விளக்கமாக பேசினாலும் கொண்டாலுமே நாட்டில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் சார் பக்கம்தான் நியாயம் இருக்குது, விஜய் சார் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் கட்டமைத்துட்டார். அதில் வெற்றியும் கண்டுவிட்டார். அதாவது பிரச்சார வெற்றி ஒன்று இல்லை, தேர்தல் வெற்றியும் கண்டுவிட்டார். இப்பொழுதும் அதனால் அது வந்து அவருக்கு வந்து ப்ரூவ் ஆகி போச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா திருப்பி திருப்பி இதை தான் அவர் அது ஒரு வெற்றி ஃபார்முலாவை மாறினதுனால அந்த சதி கோட்பாடு திரும்ப திரும்ப சொன்னாலும் நம்ம மக்கள் நம்புவாங்கன்னு அந்த மக்கள் நம்புவாங்க இல்லை நம்புகிறாங்க இல்லை. இப்போ நானாக போயிட்டு ஒரு பத்திரிக்காரனா நம்ம வீட்டை திறந்துட்டாங்க, நான் இருந்தேங்க வேல்சாமிபுரத்தில், நானே செத்து போயிருப்பேன், நல்லா தப்பிச்சு ஓடி வந்தவன், இவங்க மேலே தாங்க தப்பு. ஏன்னா வந்தவங்க வந்து பில்டிங் மேலே ஏறுறாங்க, மரத்தில் தாவுறாங்க, அங்கேருந்து குதிச்சு விழுறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்க தள்ளுமுள்ளு, யாரும் போய் தள்ளல, ரசிகர்களோட மனநிலை எப்படி, அவங்க ரசிகர்களால் நடந்த ஒரு விஷயம் இது, அவங்களுக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் இல்லைன்னு எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, அவர் ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வியும் கேட்குறாரு. பெரம்பலூரில் வந்து நான் போகிறதா இருந்துச்சு, பெரம்பலூரில் வந்து இல்லை சார் கூட்டம் அங்கே அதிகமாகிடுச்சு, 20 நேரம் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் அதை தவிர்த்துட்டு போயிட்டோம், பெரம்பலூர் மக்களுக்கும் நான் வந்து சாரி சொல்லிட்டேன், அது மாதிரி நீங்கள் நிறுத்திருக்கலாமே, கேன்சல் பண்ணியிருக்கலாமே. 2 விஷயம். ஒன்று, அப்போ வந்து நடுராத்திரி கிட்ட போயிடுச்சு. இருட்டில் போய் எப்படி இருட்டில் டார்ச் வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இருந்தாங்க கூட்டம், ஆனால் பெருங்கூட்டம் கிடையாதுல்ல. எல்லாருக்கும் நைட்டு போயிட்டு இப்போ வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நாளைக்கு காலைல வேலைக்கு போனோம், இல்லை லேடிஸ் எவ்வளோ நேரம் இருப்பாங்க, 7 மணி 8 மணி தாண்டினதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு இருக்கும் இல்லையா? வீட்டுக்காரர் வந்து வெயிட் பண்ணுவார், எல்லாம் திருப்பி போனோம், நாளைக்கு வேலைக்கு போனோம், அந்த பிரச்சனை இருக்குது, குழந்தைங்க இருக்கும், எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அது ஒன்று. 2வது டைம் பாரு, 12 மணிக்கு மேலெலாம் யாரும் போய் பொதுக்கூட்டம்லாம் போட்டுன்னு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து அங்கே கூடியிருக்க கூட்டத்துக்கு ரூல்ஸ் தெரியாது சொல்லலாம். பொதுக்கூட்டன்றது 10 மணிக்கு முன்னாடி முடிக்கணும், கலைஞ்சி போகிறதுக்கு 11:30 12 ஆகலாம், பஸ்ஸு வரும், இது பண்ணும். பொதுவாக வந்து பார்க்கும்போதே பார்ப்பாங்க, என்னப்பா மணி என்ன 9:58 போது ஒரு தலைவர் பேசும்போதே கீழே இருந்து கை காட்டுவாங்க, ஆனால் 2 5 3 அப்படின்னா முடியுன்னு அர்த்தம், 10 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா. அந்த மாதிரி பொதுவாக கூட்டங்களுக்கு வந்து 10 மணி தாண்டி வந்து காவல்துறை அனுமதி கொடுக்குறது இல்லை. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்பி போனீங்கன்னு எடுத்துக்கலாம்ல. உங்களுக்கு லைனிங்காக, அதாவது எதிர் தரப்பில் யாருமே கேள்வி கேட்கல. இப்போ இதை இவர் சொல்லும்போது யாருன்னா கேள்வி கேட்குறாங்களா? அதனால் அவர் என்ன பண்ணார், கோர்வையாக அவருக்கு என்னென்னலாம் தோணுதோ, மங்கி பாத்தில் எப்படி பிரதமர் ஆல் இண்டியா ரேடியோ முன்னாடி இருந்தால் அவருக்கு ஓனுன்றதெல்லாம் பேசிட்டு போயிடுறாரோ, அதேமாதிரி இவரை என்ன பண்ணுறாருன்னா 20 நாளைக்கு ஒரு வாட்டி சேர்த்து வச்சுக்கிறார் பாயிண்ட்ஸை. சட்டமன்றத்தில் அப்போது விவாதம் போகுது, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கூட ஒரு சரத்துக்களை சேர்க்கணுன்றாரு. அப்போ வந்து சப்ஜெக்ட் தெரியல, ஒத்துக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க இது வில்லங்கங்க, இது பிரச்சனைங்கன்றாப்புல. கம்யூனிஸ்ட் கட்சி ஆமாங்க இது வில்லங்கங்க, இது தேவையில்லை, ஆல்ரெடி இது முஞ்ச பஞ்சாயத்து, புதுசாக வரும் பஞ்சாயத்தை நம்மளா போய் உருவாக்குவானான்றாங்க. அப்போல்லாம் சப்ஜெக்டே தெரில, நல்லா கம்முன்னு அப்படியே முழிச்சிட்டு இந்த தீர்மானத்தையும் சேர்த்து வாசிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, அப்புறம் இப்போ போய் மேகதாது அப்படியே புஸ்தகம் எழுதின மாதிரி, மேகதாது பற்றி எனக்கு தெரியாதா, நான் பேச மாட்டேன்னா, ஏன் அப்போவே சொல்ல வேண்டியதானே? ஒரு நிமிஷம் எழுந்து பேரவைத் தலைவர், திமுக ஆட்சி காலத்தில் வழக்கு நடத்தப்பட்டது, அப்போ இவங்க தோத்தாங்க, அந்த வழக்கு தோத்ததுக்கப்புறம் அது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதிமுக பீரியடில் வந்தது, ஏன் அப்போ அந்த வருஷம் அந்த கோர்ட்டு கேஸை சொல்லி பேசிக்கலாம்ல. இப்போ ப்ரிப்பேர் பண்ணலை. இப்போ சம்பா குருவைக்கு 134 கோடி பெரிய பணம், பெரும் பணம், 134 கோடி, 134 கோடியை வச்சுட்டு என்ன சொல்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது சாதனையை நினைக்கிறாரு அவர். வேளாண்குடி மக்களுக்கு ஒரே ஒரு மாவட்டத்துக்கு பத்தாது அது, அவங்களோட பிரச்சனைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு. அவவே 3000 கோடி 8000 கோடி 25000 கோடின்னு விவசாயத்தில் எத்தனை மானியமாகவும் கடனாகவும் கடன் ரத்தம் கொட்டுறான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சர்கள். அவங்கெல்லாம் பணத்தை, விவசாயி நல்லா இருந்தால் போதும், அந்த பணம் திருப்பி வரும் அரசுக்கு, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம இதுக்கு மாற்று சிந்தனை மாற்று வழின்னு போகிறாங்க.
நடவு கூலிக்கு மானியம், விவசாய கொள்முதல் பொருளுக்கு மானியம், விவசாய கடன் வேளாண் கடன் ரத்து வாங்கினா ஒரு சில நேரத்தில் மானியம், இன்சூரன்ஸு கூடுதலாக பணம் போட்டு கட்டிருக்கிறாங்க. நம்ம இன்னும் எதுவுமே அதை பற்றிலாம் பேசவே இல்லை. 134 கோடி பெரிய பணம் மாதிரி அதை போயிட்டு கரூரில் வேற பேசிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் மேகதாது விவகாரம் சொன்னபோது அதில் அவர் சொல்கிறாரு, அதாவது டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு அந்த பாலிசி தான் நாங்கள் கீப் அப் பண்ணுறோம். நாங்கள் வந்து சவடால் விட முடியாது. கர்நாடக அரசு வந்து தொட்டுப்பாரு, இதை பண்ணிப்பாரு, சீண்டிப்பாருலாம் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து என்ன பண்ணணுமோ, எந்த இடத்துல எதை பேசணுமோ, எதை பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாரு. அதாவது நீங்கள் யார்? பஞ்ச் டயலாக் பேசுவீங்க. நீங்கள் யார்? ஹீரோ. நீங்கள் யார்? உங்களுக்கு எதிர்த்தா மாதிரி யாருன்னா தப்பு பண்ணால் தூக்கி போட்டு மிதிப்பீங்க. படத்தில் நாங்கள் உங்களை அப்படி தானே பார்த்தோம். அப்புறம் இப்போ வண்டி வாய் சவடால் விட முடியாதுன்றீங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், அப்போ இது என்ன சவடால்? அப்போது தெரியுது, பிரதமர் மோடியை பற்றி பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். சிஎம் சித்தராமையா பற்றி இல்லை, இப்போ இருக்க டிகே சிவகுமார் பற்றி பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். யாரை எதிர்த்து பேசணும், யாரை பற்றி பேசக்கூடாதுன்ற அளவுக்கு அரசியல் தெரியுது. அப்போ இதெல்லாம் என்ன? டேஷுன்றது என்னது? அது எந்த இது? சவடால் இல்லாமல் என்னது அது? என்ன டேஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டேஷில் என்ன என்னத்தை போட்டு நிரப்புறது? இல்லை சும்பு கூப்பிட்டியாப்பா, பீப் சாங்கு வாப்பா, இதில் தான் போட்டு வார்த்தையை போட்டு நிரப்பி கொடு, நான் கேட்க முடியும். அது என்னது? அதுக்கப்புறமா வந்து ஜனங்களா, அப்புறம் வந்து பணமா ஜனமானா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டா போட்டு பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சாங்க அது? அப்படி பேசலாமா? ஒரு ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி முதல்வர், எனக்கும் முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர், பார்க்குற நேயர்லேருந்து படிக்கிற குழந்தைக்கு எல்லாருக்கும் முதலமைச்சர். வாடா போடான்னு ஒரு முதல்வர் ஒரு இதில் பேசுறது என்னங்க அது? அக்ரிநிலையில் பேசுறது என்ன தமிழ் அது? கோபம் வரும் தான், இமோஷனலாக ஆகுங்க, ரைட்டு. என்ன சொல்லாடல் இது? உங்கள் தமிழ் வாத்தியார் யார்? யார்கிட்ட தமிழ் கற்றுக்கினீங்க நீங்கள்? இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துகிட்டு பார்க்க முடியும்? பஞ்சு டயலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை படத்தில் வர மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க இன்னமும். ஒரு இப்போ சபாநாயகரை எனக்கு வாய்ப்பு கொடு அப்படி கேட்கலாம்ல சட்டமன்றத்தில். அப்பா ஜெயசிடி சொல்லுப்பா, அப்பா அப்பாவு என்னப்பா, அப்பா ஜெயக்குமார் பாருப்பா, டைம் ஆகுதுப்பா, அப்பாலிக்கெல்லாம் பேச முடியாதுப்பா, உடனே கொடுப்பா, இப்படியும் பேசலாம்ல. நான் சொல்கிறவங்கெல்லாம் முன்னாள் சபாநாயகர், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், பேசலாமா? ஆனால் எப்படி பேசணும் சட்டமன்றத்தில்? மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அவைத்தலைவர், மாண்புமிகு உறுப்பினர், முதலமைச்சர் பேச போகிறார், கருத்து கேளுங்க. உங்களுக்கு இதில் எதனா விவாதம் இருந்தால் பேசுங்க, வாதத்துக்கு வாதம், இப்படி சொல்லுங்கள். இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்படி தானே நம்ம தமிழை கேட்குறோங்க, ரைட்டா? அது எதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்குறாங்க? சரி, இது சட்டமன்றம் கிடையாது, விசில் அடிக்கிறவங்க கூட்டம் இருக்குது, ரைட்டு. இருந்தாலும் கொஞ்சம் மாண்பா, அழகிய தமிழ் மகன் தானே நீங்கள், கொஞ்சம் டீசெண்டான வார்த்தைகள் அழகாக போட்டு பஞ்சு நீங்கள் குறைக்க வேண்டாம், உங்களுக்கு அது நல்லா வருது, நீங்கள் நல்லா பண்ணுங்க. எதுக்கு அப்படி அந்த வார்த்தையெல்லாம் விடணும்? அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, குழந்தைங்க மழலை செல்வன்லாம் இறந்து போயிட்டாங்க. உள்ளபடியே அது அவர் பேசும்போது எனக்குமே மனசு கஷ்டமாக இருந்தது. அவரோட வலி வேதனை எனக்கு புரியுது. சரி, வலி வேதனை ஒரிஜினல், நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு போய் சிஎம் அங்கிளை போய் வீட்டில் பார்த்தீங்க? அவர் தானே காரணம். உங்கள் விஜய் சார் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஸ்டாலின் சார் தான் இதுக்கெல்லாம் காரணம், ரைட்டா? அப்போது தன்னோட சொந்தம், தன்னோட குழந்தைகள் இந்த மாதிரி ஆவறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்காருன்னா அவர் எதுக்கு சார் போய் பார்த்து நட்பு பாராட்டணும்? இல்லை, அந்த வலியும் வேதனையும் வச்சுக்கிட்டு வரக்கூடிய இடைத்தேர்தலில் அதை காமிச்சிருங்க. சரி, அதாவது மக்கள் வந்து வலி வேதனையை வச்சு காட்டணும், நீங்கள் போய் அவங்க கூட டீ டிஃபன் காப்பிலாம் சாப்பிடுவீங்க. கல்லாப்பெட்டி கூட்டணி அன்றைக்கி அவங்க கூட தான் இருந்தது. ஒரு வாரத்தை யாரும் எடுத்து பேசலையே. இன்றைக்கி இதே சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐஓஎம்எல் யாருன்னா ஒத்தாள். நான் கேட்குறேன், உண்மையிலே உங்களுக்கு நன்றி விசுவாசம்னு ஒன்று இருக்குமே, ஆனால் முதல்வர் விஜய் யாருக்கு நன்றி சொல்லியிருக்கணும்? ஜெயிச்ச உடனே தோத்து போன எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க மானத்தை அன்னைக்கு கப்பல் ஏறாமல் சட்டமன்றத்தில் காப்பாற்றுனது எடப்பாடி பழனிசாமி. எல்லாரும் ரவுண்டு கட்டுறாங்க, நீங்கள் 3 நாள் ஆள் இல்லை ஊரில், இங்கேயா அங்கேயா எங்கேயான்னு தெரில. இபிஎஸ் தான் சொல்கிறாப்புல, இல்லை போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்னு பேசுகிறாரு. அந்த இடத்துல கண்ணியமாக நடந்துக்கினவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாரோ சொந்த தொண்டர் இப்படிலாம் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. இவர் மாரல் சயின்ஸ் கிளாஸ் யாருக்கு? விஜய் சாருக்கு. உங்களுக்கு எதுக்கு இந்த வாத்தியார் வேலை? வாத்தி வந்தியா கிளாஸ் எடு, போயினேருன்ற மாதிரி அவர் வைப்பு பண்ணுகிறாரு.
நம்ம பார்ப்போம். இந்த சொல் பேச்சு கேட்காத பசங்கள்லாம் இருப்பாங்க வகுப்பறையில். ஒரு வாத்தியார்னா ஒரு மாண்பு இருக்காது, மரியாதை இருக்காது, ஒரு பாசம் இருக்காது. அது பேர் வச்சு கிண்டல் பண்ணுறது, அவங்க அவ்வளோதான் வாத்தி சொல்லி வைக்கிறேன், இந்த மாதிரி இருக்குது இவரோட பேச்செல்லாம். அவர் என்ன கேஸ் எஃப்ஐஆரில் கூட பேர் சேர்க்கல. யார்? ஸ்டாலின். அவர் ரைட்டா? அவர் வயசுக்கு தப்பாக செயல்பட்டார். சட்டப்படி தப்பு. தன்னோட சொந்த கட்சிக்கு அவர் பண்ணது தப்பு. இப்போ இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு பாருங்க, ஐயோ தலைவரே தலைவரே அன்றைக்கே சொன்னோம் அப்படின்னு. நான் சொன்னப்போ என்னெல்லாம் திட்டினாங்க நிறைய பேர். நான் அன்னையிலேருந்து பேசிட்டு தானே இருக்கேன். கரூரில் காவல்துறை பண்ணது தப்பு, வழக்கு பதிவுப்பட்டிருக்கணும்னு. இவருக்கு என்ன தெரியும்? பொலிட்டிக்கல் ஸ்ட்ரோக்கு, டிப்ளமசி யாருக்கோ அவங்களுக்கு தான் டிப்ளமசி. டிப்ளமசினா என்னென்னு தெரியாதவங்ககிட்ட என்ன பண்ணுறது? இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னா நித்யானந்தா இருக்கிறாருல்ல, அவரு தான் கரெக்டு. இல்லை, வாய்த்திறங்க செய்யம்னு சொல்கிறாங்க. நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க மக்கள். இது அடுத்து புறநானூறு, அகநானூறு, சீவக சிந்தாமணி, அதுக்கப்புறம் தொல்காப்பியம், அந்த வரிசையில் குளத்தூரில் கொத்து பரோட்டா. இப்போ பூரா இப்போ இதுதான் ட்ரெண்ட் ஆகும். குளத்தூரில் கொத்து பரோட்டா, குளத்தூரில் கொத்து பரோட்டா. குளத்தூர்னா மீன் பண்ண இருக்குது, முதலமைச்சர் அங்கே நின்று தோற்று போனார். குளத்தூரில் ரெட்டையரி இருக்குது, இதை தான் தெரியும். இப்போ குளத்தூரில் கொத்து பரோட்டா உட்காந்து யோசிச்சிருப்பார் பொழுது நைட்டு பூரா. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, கம்பர் வந்து உட்காந்து யோசிப்பார். அதுக்கப்புறம் பாரதியார் வந்து நீண்ட நேரத்துக்கு பிறகு இது ஏதுனது பாட்டு இது அப்படி. நம்ம அப்புறம் கட்டுரையெல்லாம் ஒரு சிலர்லாம் எழுதியிருப்பாங்க. அரிஸ்டாட்டல், அது அந்த வகைராவில் இருக்கிறவங்க, அவங்களாம் அந்த சொற்பொழிவாளர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்களே, பெரிய பெரிய அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் எதுனா அந்த மாதிரி கண்டுபிடிச்ச 2 கண்டுபிடிப்பு. ஒன்று ரீல்ஸு தாய்மாமன். தாய்மாமன்னா தாய்மாமன் தான். இதில் ரியல் தாய்மாமன்லாம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு தாயாவும் தகப்பானாவும் சேர்ந்து இருந்து பாதுகாப்பு கொடுக்குறவன் தான் தாய்மாமன். அந்த குழந்தை வந்து அதோட பிரச்சனை நல்லது கெட்டது பார்த்தா அப்பா கிட்ட சொல்ல முடியல, அம்மா கிட்ட சொல்லலாம் கூட அந்த தாய்மாமன் கிட்ட வந்து சொன்னோம். இதில் போயிட்டு இவர் கண்டுபிடிச்சி சொல்கிறார், நான் ரீல்ஸ் மாமன் கிடையாது, நான் ரியல் தாய்மாமன். இன்னும் இது ஒரு கண்டுபிடிப்பு. 2வது கண்டுபிடிப்பு குளத்தூரில் கொத்து பரோட்டா. அது அந்த பழைய பாடல் இல்லாமல்ல, தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா அந்த பாட்டு இருக்குல்ல, அது பேர் என்ன, தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா நீ தொட்டுக்கல, அது இம்பேக்ட். அது குளத்தூர் பரோட்டாவாக மாறிச்சு. எவ்வளோ மேகதாது பற்றி நான் கூட மேகதாதுன்னொன்னே பேனாலாம் எடுத்து வச்சுனேன், நோட் பேட்லாம். சரி, ஏதோ மேகதாது, ஆரங்கி, ஒகேனக்கல், 70 அடி டிஎம்சி, 73 டிஎம்சி, நமக்கு இந்த வாட்டி 6 டிஎம்சி தான் வந்திருக்குது. நமக்கு இன்னும் இந்த வாட்டி ஜூலையில் வர வேண்டிய தண்ணியே வரல, ஏதோ பேசுவாருன்னு பார்த்தா அதுலெல்லாம் வந்து வாய்ஸ் எவடெல்லாம் விடக்கூடாது. அது எந்த சட்டம் தகுந்த சட்டம். நீதிமன்றங்கள்ல எங்க பேசணுமோ நீதிமன்றத்துல வாதிடணும். நீதிமன்றத்துல நான் வாதிடுறேன், தாவேக்கா அரசு அது வாதிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, மேகதாதுல தண்ணி திறந்து உள்ளனா தாவேக்கா பெங்களூரில் வேட்பாளர் போடும், தமிழ் வேட்பாளரை பெங்களூரில் நிறுத்துவோம். ஏன் இந்த சாமராஜ் நகர்னு ஒன்று இருக்குது, அங்கே அந்த வட்டல் நாகராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் பாருங்கள், எதனா ஒன்று லைட்டாக சொல்லி விட்டு பாருங்கள் தமிழ்நாடு பற்றி, அப்படியே ஊரையே பற்ற வைப்பார். அதுவும் ஒரு அரசியல் தான். அந்த மாதிரி மட்டமான அரசியல் நீங்கள் பண்ண வேணாம். எங்கே ஒருக்கா டிகே சிவகுமார்கிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு வாங்கினோன்னா அதுக்கு வேறு எதனா பண்ணு போங்க, இது பண்ணிங்கன்னா அப்புறம் ராகுல் காந்தி கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. திரும்ப அதுக்கு பேருங்க ஐயா விளக்கம் இல்லை, முட்டு கொடுக்குறது. விளக்கம்ன்றது வேற, முட்டு கொடுக்குறது வேற. அதில் அண்ணன் சொல்கிறாரு, எழுச்சி தமிழர் விஜயோட குரலா நாங்கள் இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், அவர் என்ன எஸ்பிபி பாலசுப்ரமணியமா, நீங்கன்னா எஸ்பி சரணா? அவர் தொண்டையில் கிச்சு கிச்சிக்குது, அவரால் பாட முடியாது, நீங்கள் பாடுறீங்களா? இல்லை இவர் இருக்கிறாரு, நம்ம இந்த விஜய் டிவியில் கூட ஒருத்தர் தம்பி வந்து இவர் உன்னிமேனன் மாதிரியே, உன்னிகிருஷ்ணா மாதிரியே பேசுவார், ஒரு பாடலாம் பாட்டி காட்டுவார். அது மாதிரி நீங்கள் எதாவது மிமிகிரி, ஏன் அவருக்கு குரல் இல்லை? பாஜக எதிர்ப்பு நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் பேசுறது அனுமதிக்கிறார்ல, அப்போ அதை என்டார்ஸ் பண்ணுறாருல, அது நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்றாரு. அதை தான் நான் சொல்கிறேன்ல, இது விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மாதிரி எங்கேயோ பார்த்த ஞாபகம் மூக்கில் பாடுவார் ஒரு தம்பி. அதை பார்த்துட்டு அவர் ஒரிஜினல் சிங்கர் பார்த்து ரசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்குது இது என்ன அவர் என்டார்ஸ் பண்ணுறது? சாமி முதலமைச்சர் சாமி, அவர் தான் பேசணும் தமிழ்நாடு பிரச்சனையா. நீங்கள் யார்? நீங்கள் எம்எல்ஏ கூட கிடையாது, நீங்கள் ஒரு கட்சி தலைவர். வந்தீங்களா கூட்டணி வச்சிங்கன்னா போங்க, பத்திரிகையாளர் அவரு சந்திக்கணும். நீங்கள்லாம் ஆளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது. 2 மாதம் முன்னாடி வரலாம் அவர் கெட்டவர்னு சொல்லி பேசினவர் நீங்கள், அவர் பாசிச பாஜக குழந்தைன்னு பேசினவர் நீங்கள்.
நீங்கள் 6 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மாற்றிக்கிட்டு இருப்பீங்க, ஸ்டண்ட் மாற்றி மாற்றி பேசுவீங்க. நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்கா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணியில் போயிட்டீங்க, அப்படியே இருங்களேன். எதுக்கு அவருக்கு வந்து நீங்கள்லாம் வந்து முட்டு கொடுக்குறீங்க? மாணிக்கம் தாக்கூரே கேட்கிறாருல அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க, பேசுனா யாருக்கு தெரியும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எப்படி ஆகும்னு? 5 ஜெயிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் அப்படியே தனியாக நின்றுந்தீங்கன்னா. ஒரு விஷயம், இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்து போனாலும் பிஜேபி செஞ்சு விட்டு போனாப்புல. ஸ்டாலின் சார் என்ன பண்ணிட்டாருன்னா தப்பு, அவர் தோத்து போனார், அவரை காங்கிரஸை செஞ்சு விட்டு போயிருக்கு. தேசிய கட்சிகள் இருக்கிற தலைவர்கள்லாம் தமிழ்நாடு நலன் பற்றிலாம் நீங்களாம் பேசவே கூடாது. எங்கள் தாத்தா காமராஜரோடு முடிஞ்சு போச்சு மாநில நலன்லாம். அதில் மாநில நலனும் இருந்தது, இந்திய ஒற்றுமையும் இருந்தது, இறையாண்மையும் இருந்தது. ஒரு விஷயம் பேசுறதுக்கு கிடையாது. என்ன மாணிக்கம் தாக்கூர் அவரோட சாரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? என்ன இப்போ நரேந்திர மோடிஜியை எதிர்த்து பயங்கரமாக கேள்வி கேட்டார்? இல்லை முல்லை பெரியாரில் அவர் நிலைப்பாடு என்ன? பேசுவாரா? சும்மா தமாசுக்கு நாங்களும் எதிர்க்கிறோன்ற மாதிரி சும்மா 4 வாரத்தை பேசிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் வந்து இது ஆர் நாட் ஓசிஃபரஸ் ஆர் ஏங்க அடுத்த தலைமுறைக்கே அவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குற அரசியலில் ரீல்ஸ் அரசியல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து மாநில சுயாட்சி சொல்லி இவங்க பேசுறதுல உண்மை நம்பணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி மூளை செலவை ஏற்றுறாங்க பாருங்க. இது என்னது இது? 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே சொல்லலையே, தாவேக்கா ஒரு கட்சியாகவே அங்கீகரிக்கலையே. ஒருத்தர் ஜெயிச்சுட்டா நிலைப்பாடை மாற்றிக்கிறீங்களா? இப்போ சரி, நாளைக்கு எனக்கு பணம் வந்துச்சு, அப்போது எனக்கு என்னை வந்து வேறு மாதிரி பார்ப்பீங்களா பதவி வந்துச்சுன்னா? அதானே இதுக்கு பேர் என்ன? சந்தர்ப்பவாதம். இது எப்படி அரசியல் ஆகும்? இங்கே இருக்கிறீங்க, அவர் தப்பு அவர் கெட்டவருன்னு சொல்கிறீங்க, அவர் ஜெயிச்சிடுறாரு, ஜெயித்தவொன்னே அவர் தப்பு அந்த கெட்டவர் கூட போய் சேர்ந்துட்டு இதுதான் நல்லதுன்றீங்க. பேஸ்ட் விளம்பரத்தில் வரா மாதிரி. ஒரு காலத்தில் என்ன சொன்னீங்க? வேம்பு நல்லது, உப்பு நல்லது, அதுக்கப்புறம் நிலக்கரி நல்லது, அப்புறம் உங்கள் பேஸ்ட்டில் உப்புக்கு தான் நீங்கள். அப்புறமா தான் தெரியுது அது பேஸ்ட்டே தண்டம், சும்மா ஏமாத்து வேலைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களோட பிரச்சாரங்கள்லாம் விளம்பரம் பூரா. இதில் வந்து அவரோட குரலாக நாங்கள் ஒழிக்கிறோம். இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து சில பேர் தவைக்கா தரப்புல இருந்து இன்னைக்கு ஊழல் பத்தி பேசுனதை வந்து ஹைலைட் பண்ணுங்க, வந்து யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா, நான் இது எங்க ஆட்சி, விஜயோட ஆட்சி, விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை பத்தி பேசுங்க. இல்லை, அந்த போர்ஷன் நல்ல போர்ஷன். அதை வந்து நான் 100% மனசார நான் வரவேற்கிறேன். அந்த விஷயத்தில் முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். லஞ்சத்தை ஊழலை எதிர்த்து அவர் விதைக்கிற இந்த விதை வந்து வெற்றி பெறணும்னு நான் ஒரு பத்திரிகாரனை நான் நினைக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பத்திரிகாரன்றது என்னோட வேலை வந்து விமர்சனம் செய்வது. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு நல்ல கருத்தை ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாருன்னா அதை பாராட்டு. அதில் வந்துட்டு போயிட்டு நொரநாட்டையை சொல்லிட்டு இருக்க முடியாது. அது அவர் சொல்கிறது 100% நடக்கணும். நடந்ததுன்னா பாராட்டுகள். அது அப்படி போகுதுன்னா விமர்சனத்தை வந்து பாராட்டாக பேசுகிற இடத்துக்கு நான் தள்ளப்படுவேன். என்னோட வேலையில் நான் சரியாக இருக்கணும்ல, ஒரு அரசியல் விமர்சகரா இல்லை ஒரு பத்திரிகையாளரா? அந்த விஷயம் கரெக்டு. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று எனக்கு இது ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. இது மாதிரி பேசும்போது அடுத்த முறை அந்த 2 விஜயபாஸ்கரை கூட கூட்டு போவாதீங்க. அவ்வளோதான் எனக்கு அன்பான கோரிக்கை. ஊழலை பற்றி எதிருங்க, ஊழலை பற்றி பேசுங்க, செந்தில் பாலாஜி பற்றி பாட்டு பாடுங்க, எல்லாம் ரைட்டு, ஓகே. 2 விஜயபாஸ்கர் அவர்களை ஊழலை பற்றி பேசும்போது கூட கூட்டு போவாங்க. அன்றைக்கி லீவ் விட்ருங்க. விஜயபாஸ்கர் சார் வராங்கன்னா அப்போ வேற எதனா அரசியல் பேசிக்கோங்க. 2 விஜயபாஸ்கர் வராங்கன்னா இவங்களை வச்சு குழந்தை பேரன் வந்து என்ன எங்க கட்சியில சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு என் பேரன் கேட்கறான் அப்படின்னு சொல்றேன். அது அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக் பர்சனுங்க ஐயா விஜயபாஸ்கர். அவர் வந்து மணல் திட்டு கேஸ்லாம் இருக்குது சார் மேலே. மணல் அவருக்கு வேண்டப்பட்ட இடத்துலையும் அவருக்கு தெரிஞ்சவங்க இடத்துல தான் மணல்லாம் பிப்ரவரி மாதத்தில் சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பேசுறதுக்கு இன்றைக்கி கிடையாது. அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, சொத்து அதிகமாக சேர்த்துருக்காரு வழக்கு இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது அவர் மேலே. அவர் வந்து என்ன மாமா எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டிங்களா, நாங்கள் 3 வயசு குழந்தைன்னா தாத்தா எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டிங்களான்றாங்க. எம்ஜிஆரோட அன்பும் ஜெயலலிதாவுடைய வீரமும் இரண்டுமே இணைந்த ஒரு தலைவராக தளபதி இருக்காரு. சரி, அன்பு கூட என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியும். ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த வீரம்லாம் வந்து இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை கொச்சப்படுத்துகிற வேலை. மோடியா லேடியான்னு கேட்டவங்க. இவர் ஒரு வாட்டி கூட பிரதமரை பற்றி பேசவே மாட்டார். தூக்கத்தில் கூட இவர் எதுக்குறது கிடையாது. ஏங்க 2 மாதத்துக்கு முன்னாடி இவர் என்ன பேசினார்? இவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாரா?
இப்போ அவர் ஜெயிச்சிட்டதுனால ராஜினாமா பண்ணிட்டு ரெட்டலை ஜெயிச்ச இடத்துல ரெட்டலை கட்சிக்கு சின்னத்துக்கு விசுவாசம் இல்லாமல் விட்டுட்டு ஓடுறாரு இவர். போய் அங்கே சேர்றாரு. போய் சேர்றது சேர்ந்துக்கங்க, உங்கள் ஆதாயத்துக்கு போகிறீங்க, ரைட்டு. ஆனால் வந்து அம்மையார் ஜெயலலிதாவா பார்க்குறோம், எம்ஜிஆரா பார்க்குறோம். என்ன யார் நீங்கள்லாம்? என்ன மடமாக நடத்திக்கிட்டு இருந்தீங்க ஆண்டி மடத்தில்? எவ்வளோ சொத்து உங்களுக்கெல்லாம் இருக்குது? என்னமோ அவர் கட்சியில் போய் சேர்ந்துட்டோம்னா நீங்கள் புனிதமாயிடுறீங்க, அவர் பேசுகிற அரசியல் புனிதமாயிடுது. யாரும் கேட்குறதுக்கு இல்லை, ரைட்டு, நடக்கட்டும். ஆனால் ஒன்று, கரூரில் ஐயா விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிச்சதுனாலையும் விராலிமலையில் ஐயா விஜயபாஸ்கர் ஜெயிச்சதுனாலையும் தான் விஜய் சார் சேர்த்துக்கிறார். ஏன்னா அந்த 2 ராஜினாமா அவருக்கு வேணும். அந்த 2 ராஜினாமா வந்தால் தான் விசிலை அங்கே நிறுத்தி ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைக்க முடியும். இதுக்கு பின்னாடி குதிரை பேர அரசியல் குற்றச்சாட்டுன்றது இருக்கு. இதெல்லாம் பேசாம எதுக்கு பேர அரசியல் செய்யணும் அப்படின்றாரு. சரி, இந்த பேச்சு எப்போ வந்துச்சு? குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டக பேரம்லாம் யாருக்கு அப்புறம் வந்துச்சு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது வந்துச்சா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வந்துச்சா? இல்லை ஒருவேளை உதயநிதியை துணை முதல்வராக்குனாங்களா அப்போ வந்துச்சா? இல்லை அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்துச்சா? இல்லை கலைஞர் அவர்கள் காலத்தில் வந்துச்சா? அன்றைக்கெல்லாம் குதிரை பேர அரசியல் பற்றி தமிழ்நாட்டில் யாருமே பேசலையே. தமிழ்நாட்டில் யாருமே பேசலைங்க உண்மையில். அன்றைக்கெல்லாம் குதிரை பேர, அதாவது ரெசார்ட் அரசியல் கேள்விப்பட்டுக்கிறாங்க. மைனாரிட்டி அரசியல் வார்த்தைகள்லாம் புழக்கத்தில் இருந்தது. குதிரை பேர அரசியல்ன்றது திருவாளர் தையா ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிற காலகட்டத்தில் தானே வந்து, யார் பீரியட்ல இது வந்துச்சுன்னு இருக்குல்ல. நீங்கள் ஒரு முதலமைச்சர் சோப்பான்றீங்க, வாஷிங் மிஷின்ன்றீங்க. ஏன் இதெல்லாம் வருது இந்த வார்த்தை? தமிழக அரசியல் சொல்லாடல்ல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலையே. வாஷிங் மிஷின் பயன்படுத்தப்பட்டது, பிஜேபியை குறியீடாக காட்டி பயன்படுத்தினாங்க. சோபா மாடல் ஆட்சி, சோபா மாடல் அரசுன்னு பேசுபொருளா எப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யாரால வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? யாரால, எதுக்காக, எதனால, எப்ப? இதுக்கு பதில் இருக்கா? திருப்பி சொல்றேன், யாரால, எதுக்காக, எப்போ? இதுக்கு பதில் என்ன? உதயநிதி ஸ்டாலின் கோகை இதெல்லாம் நடக்குதா? இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக சோப்பா வச்சு அவங்க போகிற இடத்துலலாம் இபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும், அதனால போகிற இடத்துலலாம் சோப்பா போட்டு இறக்கி பேசுகிறாங்களா பேச்சுவார்த்தை? நேற்று லீமா ரோஸ் அவர்கள் வந்து தாவேக்கோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போ அது தெரியுதில்ல, தெளிவாக தெரியுதில்ல என்ன நடக்குது இங்கன்னு. அப்புறம் அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. கரண்ட்டு கட்டு பற்றி பேசலை. ஸ்கூல்லலாம் போயிட்டு உங்களோட படத்தெல்லாம் காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க கிட்டலாம், ஸ்கூலில் போய் குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் பண்ணலாமா? நீங்களே வந்து அதை ஊக்குவிக்கிறீங்க. இன்றைக்கும் குழந்தை சென்டிமெண்ட் பேசுறீங்க. ஒரு இடம்லாம் குழந்தை சென்டிமெண்ட். போதா வரைக்கும் கரூரில் இவர் விஜயபாஸ்கர் வேற பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான். அடுத்த தலைமுறையும் அப்படிதான் வளர்ந்து வருது. சரி, கரெக்டு. இப்போ பேரன் பேத்தியெல்லாம் சொல்கிறாங்க, ரைட்டு. பேரன் பேத்தியெல்லாம் தாத்தா தாத்தா இது மாதிரிலாம் சொத்துலாம் சேர்க்காத தாத்தா, உன்னை ஊழல்வாதின்னு ஊரில் 4 பேர் பேசுகிறாங்க தாத்தாலாம் கேட்க மாட்டாங்களா? இந்த பேரன் பேத்தியெல்லாம் வந்துட்டு விசில் பார்த்து சாங்கு வைப்பு இதுதான் ஆடுவாங்களா அந்த குழந்தைங்களா? அப்படி தான் வளர்க்குறீங்களா? கை நீட்டக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறது இல்லையா? நான் ஒரு கரூர் விஜயபாஸ்கர் சாருக்கு டைரெக்டாகவே கேட்குறேன், உங்கள் பேரன் பேத்திக்கெல்லாம் இதை தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா? ஊழல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது சார். சொத்து அதிகமாக சேர்த்துருக்கிறதா உங்கள் மேலே இருக்கிற வழக்கு சார். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சொந்த பந்தம்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க? சொந்தமாக பார்க்குறாங்களா இல்லை ஊழல் பண்ண ஆசாமியாக பார்க்குறாங்களா? அம்மையார் ஜெயலலிதாவோட வீரம் எம்ஜிஆர் பாசத்துக்கு அப்புறம் வருவோம். நீங்கள் யாரா காட்சி அளிக்கிறீங்க ஊரில்? அப்புறம் ஐயா விஜயபாஸ்கர் அவரு குழந்தைகள் கூட எல்லாம் பேசினார்ல, யார் கூட இருக்குன்னு தெரியும், யார் கூட இருக்கிறீங்க தெரியும். உங்க வீட்டில் இருந்த எத்த டைரியில் எம்டிஎம் குட்கா வந்து உங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல எழுதியிருக்கிறாங்களா? அது தெரியுமா குழந்தைங்களுக்குலாம்? குட்கா விஷயத்தில் நீங்க சம்மந்தப்பட்டவருக்கு தெரியுமா? குழந்தைங்க கிட்ட யாரும் போய் அரசியல் பண்ணாதீங்க. அது வந்து படிக்கிற வயசு. அறிவுபூர்வமாக விளையாடி வாழ்க்கையை நல்ல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வயசு, பக்குவம். உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அங்கே போவாங்க. நிறைய பேர் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறாங்க. அது பத்தலையா உங்களுக்கு? அடுத்த தலைமுறையும் வேணும். ஆனால் ஒரு வகையில் திமுகக்கோ இல்லை அவங்க ஆதரித்து வந்த இந்த சினிமா நிறுவனங்களுக்கு இது தேவை. ஏன்னா திரை கவர்ச்சியை வந்து அப்படியே ஊக்குவித்து 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 வளர்த்திங்கல்ல. ஒரு பாக்ஸிங் ஒருத்தவங்க ஆடுவாங்க, அவர் பாக்ஸரை பார்த்தா ஒரு மரியாதை கிடையாது. கேரம் போர்டில் ஒரு குழந்தை நல்லா வரும், செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஹாக்கி தமிழ்நாடு ஹாக்கி இருக்கா இல்லையானே தெரில.
இப்போ தான் சதுரங்க விளையாட்டு கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு அதுக்கு கூட அரசாங்கத்தை விட தனியார் தான் காரணம். விஸ்வநாதன், அதுக்கப்புறமா வந்துட்டு பிரக்யானந்தா, குகேஷ் அந்த மாதிரி அப்படியே போகுது. அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் சினிமா 1 மணிக்கு ஒரு ஷோ, 4 மணிக்கு ஒரு ஷோ, 7 மணிக்கு ஒரு ஷோ, 10 மணிக்கு ஒரு ஷோ, தீபாவளி பொங்கல் தான் விடிகாத்தாலே ஷோ போகுது. போச்சு, மொத்தமாக போச்சு. இதுக்கப்புறம் குத்துதே கொடை தானே யார் தான் பண்ணும்? நீங்கள் தானே வளர்த்து விட்டீங்க, அனுபவிங்க. புஸ்தகம் படிக்கிற பழக்கமே போச்சு. பத்திரிகை செய்தி படிக்கிறது கிடையாது, செய்தித்தாள் வாசிக்கிறது இல்லை. நீங்கள் அமைச்சர் போய் இங்கிலீஷ் ஆளுமை வந்து அந்தமாக குழந்தைகிட்ட காட்டுறாங்க, இவங்களுக்கே தெரில. இப்போ நான் திடீர்னு அமைச்சர் ஆகிட்டேன். நான் பீகாரில் இருக்கேன் வச்சுக்கோங்க. நான் பீகாரில் போய் நிற்கிறேன். யாரோ அங்கே ஒருத்தர் பழக்கமாகி நான் வியூக வகுப்பாளராக போகிறேன் அந்த ஊருக்கு. எனக்கு அந்த அந்த இதிலெல்லாம் கான்டாக்ட்ஸ் உண்டு. நான் ஒரு சில நேரத்தில் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பேன். ஒரிசாலையுமே ஒருத்தருக்கு நான் அந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஒரிசா தேர்தல் அப்போ நான் போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தம்பி நமக்கு நிறைய ஐடியா குத்துது, இந்த தம்பியை நம்பல் எம்எல்ஏ ஆகுது, எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆகுது, அழகு பார்க்குது அப்படி சொல்லி அவர் ஆக்கிடுறாரு. நான் போயிட்டு ஏ கிசான் ரகுதாத்தான் தான் நமக்கு தெரிஞ்ச ஹிந்தி. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போலே போல் அது இது அப்படி ஏதோ நான் ஹிந்தியில் பேச, அந்த குழந்தை கூட ஓகே, அந்த குழந்தை பெருசாகிறாரு அமைச்சருன்றாங்கன்னா கும்பன்னு குழந்தை திருத்துன்னு போய்க்கும். ஊரில் 4 பேர் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? மட்டமாக நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? யாருப்பா இவர், ஒன்றுமே தெரில, தத்தி மாதிரி ஹிந்தி பேசுகிறாப்புல. அதான் பத்திரிகையாளர் அரசியல் ஐடியா கொடுத்தாருன்னா அதுக்கு வேறு எதனா காசை கொடுத்துட்டு போவா, அதை விட்டு அமைச்சராக்கி வச்சுக்கிறாரு, ஒன்றுமே தெரியலப்பா. சரி, அமைச்சரானா அமைச்சர் வேலை பார்க்க வேண்டியதானே, இவர் எதுக்கு ஸ்கூலுக்குலாம் வராரு? பீகாரில் இருக்கிற ஹிந்திக்காரங்க கேட்பாங்களா? பானிபூரி விற்று அவர் குழந்தை அனுப்புகிறவர் என்ன சொல்லுவார்? இன்ஸ்பெக்ஷன் தான் சொல்கிறீங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ வந்து டயர் நல்லாவே இல்லை, டயர் தேஞ்சு போயிருக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணார். இல்லை, அது ஒரு பெரிய பொருளாதாரம் அதில் அடங்கியிருக்கு. டயர் அப்படின்னு நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. சரி, இப்போ எம்ஆர்எஃப் இருக்குது, அப்போலோ டயர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி பழைய டயரே போட்டு ஓட்டியிருந்தா அப்போ எப்படி டயர் வியாபாரம் ஆகுறது? இந்தியா எப்படி வல்லரசு ஆகுறது? அதனால் அது சேஃப்டி இருக்குல்ல அதில். அவர் அந்த 2ல் இருந்த தம்பி முடிச்சு விட்றாப்புல. அவருக்கு என்னென்னா, எம்எல்ஏலாம் போய் டயரெல்லாம் பற்றி கேட்பாங்களா? பஞ்சர் கடையில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நம்ம காற்று பிடிக்க போகும்போது, சார் டயர் பட்டன் போயிடுச்சு தேய்ச்சிருங்கன்னு. பஞ்சர் கடைக்கார மாதிரி ஆகிட்டார் அவர் சார் எம்எல்ஏ. அதாவது நம்ம வேலை என்ன, நம்ம என்ன பார்க்குறோம்? அதாவது இன்ஸ்பெக்ஷனுன்ற பேரில் என்னென்னமோ, அதாவது என்னன்னா இப்போ என்ன பண்ணி கேள்வி கேட்குறது, எதனா கேட்கணுமே. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? அப்போ விஜய் சார் தான் கூப்பிட்டு கேட்கணும். எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தான் சந்தேகமாகுது, நான் லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன், ஊர் ஊராக போய் கரடி மாதிரி கற்றுட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா டயரெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண. அவன் டயர் எப்படி இருந்தால் உனினா? பிரேக் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, ஆர்டிஓ இருக்கிறாங்க, இல்லை ஓனர் இருக்க போகிறாரு, இல்லை அவங்களே எங்க சத்தியமான ஒரு உண்மை என்னென்னா, யாருக்குமே பழைய டயரை போட்டு ஓட்டணுன்றது ஆசை கிடையாதுங்க. சைக்கிளில் இருந்து ட்ரக்கு வரலும் வறுமை. என்னது, அடிக்கடி டயர் மாற்ற காசு கிடையாது. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு லஞ்சம், லாவண்யம், டீசலுக்கு ஜிஎஸ்டி, சுங்கவரி, சாலை வரி கட்டி கஷ்டப்பட்டு கண்முழிச்சு ஓட்டியும் ஒன்றும் நிற்கிறது கிடையாது லாரி ஓட்டுறவங்களுக்கு. அது பண்ண முடியாமல் தான் எல்லாம் அந்த பழைய டயரை போட்டு ஓட்டின்னு இருக்கிறாங்க. விலைவாசி அப்படி இருக்குது, இது கூட தெரியாமல் டயர் எப்படி இருக்குது, டயர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லாமல் போனாப்புல. நல்ல வேலை அந்த தம்பி. அதுவே அதாவது அரசு போகிற போக்கு பார்த்தா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பேசலை. அதே மாதிரி இந்த வீடியோலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதான்னு வேறு ஒரு வார்த்தை கேட்டார். அப்போ பார்த்தா அங்கங்கே சாலை மறியல் நடக்குது, கரண்ட்டு இல்லாமல் தண்ணி கேட்டு சாலை மறியல் நடக்குது. அதெல்லாம் வீடியோ ஏன் முதலமைச்சர் கவனத்துக்கு யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டேறது தெரியல. அதையே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் காட்டணும். இறுதியாக இந்த கரூர் விவகாரத்தில் முக்கியமானது இன்னைக்கு பணி நியமனம் வழங்குறதா. இது அரசு விழா தான். அவர் பேசின அரசியலை தாண்டி இது அரசு விழாவாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. பணி நியமனங்கள் வழங்கப்படுவது இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது தற்காலிகமாகத்தான், நீங்கள் டெம்பரவரியாக தான் அந்த போஸ்டிங்கை போடணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோதிமணி எம்பி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, அரசியல் செய்யாதீங்க, இதுல மிகுந்த வழிகளும் இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அவங்களுக்கு நம்ம இந்த உதவியை கொடுத்தாகணும், இந்த உதவி கொடுக்கறதுனால அவங்க ஒன்றும் பெரிய பயனடைஞ்சிட போறது இல்லை, ஒரு ஒரு ஆறுதல் தான் அப்படின்றாங்க. பார்க்கும்போது அப்படியே நியாயமாக கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லும்போதே பாலாஜி சொல்லும்போது எனக்குமே பாவம் தானே அப்படின்னு தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க போய் ஒரு 20 வருஷத்துக்கு வேலை செஞ்சால் என்ன காசு வருமோ
அந்த காசை வந்து பேங்க்கில் போட்டுருங்க. மாதம் மாதம் அது போட்டோம் சம்பளமா. இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு திரள் நிதி மாதிரி வசூல் பண்ணி சொந்த காசில் கொடுங்க. யார் வேணான்னது? ஏன் அரசு வேலையை எடுத்து கொடுக்குறீங்க? விஜய் அண்ணா என்ன சொன்னார்? ஊரா மூட்டை நெய்யில் ஸ்வீட்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். தாவேக தலைவராக இருந்தப்போ தானே வந்தாங்க. அவங்களோட நல்லது கெட்டது யார் பார்க்கணும்? தாவேகன்ற கட்சி அதுதானே பார்க்கணும். ஏன் தமிழக அரசுக்கிட்ட அதை தள்ளி விடுறீங்க? இப்போ நினைவு சின்னம் தவைக்க தரப்பு தானே வைக்கிறேன்னு இருக்காங்க. நினைவு சின்னம் நீங்கள் கட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதாவதுங்க தாவேக்கா என்ன வேணால் பண்ண, ராக்கெட் கூட வாங்கி கொடுங்க சாமி ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் என்ன 2 கோடி கொடுங்க, 5 கோடி கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ வசதியோ நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அதை பார்த்தும் வரவேற்க போகிறோம். நானும் ஜோதிமணி ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்க, நான் வேறு மாதிரி சிந்தி, அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சட்டத்துக்கு ஒழுங்காக இருக்கா, இதற்கு முன்னாடி முன்மாதிரி இருக்கா. சரி, இப்போ நாளைக்கு லாக்அப் டெத்தில் யாருன்னா 2 போலீஸ்காரங்க கூட்டின்னு போய் 2 பேர் அடிச்சு சாவச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? அந்த லாக்அப் டெத்தில் இருக்கிறவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா அந்த காவல்துறைக்கு? அதே சேர்த்து சொல்லுங்க. இல்லை, சட்டத்தில் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. சட்டத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, சட்டம் ஏற்றிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அதான் கோர்ட்டு கேட்குது. கோர்ட் என்ன சொல்லுது? டெம்பரரியாக கொடுங்க. ஏன் உங்களால் பர்மனெண்ட்டாக கொடுக்க முடியல? ஒரு முதலமைச்சரால் ஒரு விஷயத்தை பர்மனெண்ட்டாக பண்ண முடியலன்னா அது கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயம் இல்லை? ஏன் பர்மனெண்ட்டாக பண்ண முடியல? ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் யாரும் பண்ணதில்லை. நீங்கள் தான் இப்படி டிசைனாக யோசிக்கிறீங்க. ஒரு படத்தில் கேட்பாப்புல, ஐயா கவுண்டமணியை பார்த்து, ஐயா செந்தில் அண்ணா இது என்னண்ணா? இது மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய், இது என்னண்ணா? இது வந்து இதுக்கு முன்னாடி வாழைப்பழம், அப்புறம் இது தேங்காய், இதுக்கு முன்னாடி ஒன்று ஏன்னா அப்படின்னு எள்ளி எடுத்து காட்டுவார். அவர் என்ன பண்ணுவார்? கடுப்பாய் 8 இடுப்பு மேலே வச்சு தண்ணியில் போய் ஊந்துருவார். உங்கள் அப்பார் வந்து நண்டு பிடிச்சிட்டு இருப்பார் கடலில், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேளு அறிவுபூர்வமாக அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு அறிவுபூர்வமாக இதை பார்க்கும்பொழுது, சிந்திக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, இது ஏன் முன்னாடி இருக்கவங்க இதை செய்யலை? என்ன காரணத்துக்காக செய்யலை? ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் இந்த மாதிரி பண்ணல? நம்ம ஏன் இதை செய்யணும்? நம்மளோட நோக்கம் என்பது சரி, உதவி பண்ணணும். ஏன் இதை கம்யூனிஸ்டுக்காரங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு முட்டு கொடுக்குற, நமக்கு கூட்டணியில் சப்போர்ட் கொடுக்குற கம்யூனிஸ்ட்காரங்களே இதை எதிர்க்கிறாங்களா என்ன? அவங்கள கூப்பிட்டு, ஐயா என்ன ஐயா பிரச்சனை? சண்முகம் ஐயாவையோ இல்லை வீரபாண்டியன் ஐயாவையோ கூப்பிட்டு, ஐயா இதில் என்ன ஐயா பிரச்சனை புரியல. இல்லை வாட்ஸ்அப் கால், இல்லை இன்னொன்று உங்கள் ஃபோனெல்லாம் யார் ரெக்கார்ட் பண்ண போகிறா? மற்றவங்க ஃபோனை தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு கால் போட்டு, ஐயா இது மாதிரி நான் விஜய் பேசுகிறேன், என்ன இது எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? நான் என்ன ஒரு 40 பேர் குடும்பம் என்னால் பாதிக்கப்பட்டிருக்குது, இல்லை அன்றைக்கி இருந்த போலீஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு உதவி பண்ணக்கூடாதா? ஏன் இது எதிர்க்கிறீங்க? இதை மாதிரிலாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? கூட்டணியில் இருக்கிறீங்க, இல்லை கூட்டணிக்கு வெளியில் இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? நான் கரூர் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு முதலமைச்சர் இது செய்யக்கூடாதா? நான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை தம்பி இது இப்படி நீங்கள் உதவி பண்ணுங்கள், இல்லை இது மாற்றி பண்ணுங்கள், வேறு மாதிரி சிந்திச்சு பண்ணுங்கள். எதுன்னு சொல்லுவேன். நான் யாரையும் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி படத்தில் எல்லாத்தையுமே கற்றுக்கணும், நம்ம எல்லாம் தெரியும். நியமனம் டெல்லி பிரதிநிதியாக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் போட்டார், பேசலை. நண்பர்களை கேபினெட் மீட்டிங்கில் உட்கார வச்சுக்கிறாரு. இது அரசியல் சாசனத்துக்கோ இல்லை ரகசிய காப்பீட்டுக்கு எதிரானது சொல்கிறாங்க, பேசலை. பள்ளிக்கூடங்களில் முதலமைச்சரோட பாட்டு போட்டு நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அதற்கு வந்து நல்ல வேளை ராஜ்மோகனும் ஒரு அறிக்கையை விட்டு, ராஜ்மோகனும் பாவம் ஒரு 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 2 நாள் லீவ் எடுக்க விட மாட்டுறாங்க. கொஞ்சம் போனால் யாருன்னா ஒருத்தர் ஸ்கூல் உள்ள பூந்துடுறாங்க. ஆய்வு, டான்ஸு, வைபுன்ட்டு யாராவது ஒரு அமைச்சர் ஸ்கூல் உள்ள பூந்துடுறாங்க. அவரும் பாவம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ராப்பகலாக உழைகிறாப்புல. கொஞ்சம் கேப் விட்டால் போதும், வந்த உடனே இல்லை சகோதரி நல்ல நோக்கத்தோடு தான் போனாங்க, அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறமா அறிக்கை வருது 2 நாள் கழிச்சு, இனிமேல்ட்டு பள்ளிக்கூடத்தில் யாரும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பர்த்டே எல்லாம் கொண்டாடக்கூடாது. எதுக்கு அதெல்லாம்? இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கலாம்ல அவரு, அங்கே வந்து இந்த தம்பிங்க தானே, ஏன்னா இந்த மாதிரி தம்பிங்க தானே ஒரு ஸ்கூலு காலியாகுதுன்னா அங்கே போய் பண்ண போகிற சொல்ல. அந்த மாதிரி விஜய் அண்ணா பிறந்தநாள் கொண்டாடினா எப்படி கொண்டாடணும்? எனக்கு எதுவும் செய்ய வேணாம். ஏழைப்பாழைங்க இருப்பாங்க, அன்னதானம் போடுங்க. கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு இருக்குன்னா அரிசி வாங்கி கொடுங்க. இல்லை வந்து ஒரு ஆடு மாடு வளர்க்குற ஒரு இடம் இருக்கா, அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பொருள் கொடுங்க. யாருன்னா வந்து அப்பா அம்மா இல்லாத பசங்க இருப்பாங்க, புஸ்தகம் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு போயிட்டு விஜய் அண்ணா பிறந்தநாளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. இப்படி பண்ணுங்க. ஓட்டுக்கு அரசியலுக்கு வேண்டி அந்த சின்ன பசங்களை மூளை செலவு செய்து 18 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த ஓட்டு வாங்குறதுக்கு வேண்டி தானே இதை பண்ணுறீங்க. பிறந்தநாள் கொண்டாட வேணாம். கரூர் போனதே 3 தடவை வந்து இடைத்தேர்தலை குறித்து அவர் பேசிட்டார்.
கரூர் முடிக்கும் போனது போதும் இடைத்தேர்தல் தான் பிரதானமாக அவர் முன்வைத்தது. வெச்சு வெளுத்து விடுங்க இடைத்தேர்தல்ல. பிரதானன்றதை வேண்டி அதுதான் இன்னைக்கு நடந்தது வந்து வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னரே தாவேகா ஆட்சியை தக்க வைப்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜோதிமணி அவர்களை பொறுத்தவரையில் அங்கே கரூரில் வேலை கிடைக்குது ஒரு 40 பேருக்கு. அதனால் அந்த குடும்பங்க ஓட்டு வந்து சிதையக்கூடாது. அதனால் லட்சக்கணக்கில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதை பற்றி இல்லை, எனக்கு கரூரில் என் இடத்துல எனக்கு சிக்கல் இருக்கக்கூடாது, என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து பியூர் வாக்கு அரசியலுக்காக அவங்க செய்கிறாங்க. தாவேக்கான்ற கட்சி இமயமலையை கூட கொண்டு போய் கொடுக்கலாம், தப்பு இல்லை. என்ன வேணால் செய்யலாம், அவங்களுக்கு தப்பு இல்லை. ஆனால் தமிழக அரசுன்னு வரும்போது அரசுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அரசுக்குன்னு சட்ட முறைகள் இருக்குது, சட்ட வடிவங்கள் இருக்குது. அது பிரகாரம் தான் அதை கொண்டு போகணும். தாந்தோணித்தனமாக நம்ம இஷ்டத்துக்கு நீங்கள் யாராக வேணா இருங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. அது பண்ணுறது மாண்பா இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.